அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ தலையங்க போடுங்க பிள்ளைகள். கோண உந்தம் தலையங்க போடுங்க. கோண உந்தம் கோண உந்தம் கோண உந்தம் என்ன? கோண உந்தம் என்ன பிள்ளைகள்? சரி, உந்தம் என்ன? ஒரு திணிவிட உந்தம் சொல்றது இந்த பிள்ளைகள் ஒரு திணிவிட ஒரு துணிக்க ஒன்று வி கதியோட இங்கல போகும்போது இதுல உந்தம் என்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, உந்தத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் உந்தம் சமன் திணிவு தர வேகம் எம் இன்டு வீண்டு படிச்சிருக்கீங்க இல்லையா? திணிவு தர வேகம். ரைட். திசை என்னன்னு கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும் திசை எப்பொழுதும் வேகத்தின் திசையில் காணப்படும். வேகத்தின் திசையில் காணப்படும். வேகத்திர திசை தான் உந்தத்திர திசை அறிக்கும். உந்தத்தின் திசை எப்பொழுதும் வேகத்தின் திசை. இந்த உந்தத்தை இப்ப சுழற்சி இயக்கத்துல நாங்க எம்இன்டிவியை நாங்க என்னென்று செல்ற சுழற்சி இயக்கத்துல நோமலாக உந்தம் சொன்னாலும் கூட சுழற்சி இயக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது இந்த உந்தத்தை சொல்லுவாரு ஏக பரிமாண உந்தம் சொல்றேன். இந்த உந்தத்தை இப்ப என்னென்று சொல்ல போற சுழற்சி இயக்கத்துல எம்இன்டிவி ஒரு திணிவு திணிவுடைய திணிவொன்று வி கதிர செல்லும் போது அதுல உந்தத்தை நாங்க சொல்ற ஏக பரிமாண உந்தம் சொல்றேன். ஏக பரிமாண உந்தம். ரைட். அப்ப உந்தம் உங்களுக்குள்ள ஏக பரிமாண உந்தம் தான் எம்பிய சொல்றோம். வேகத்திர திசையில தான் உந்தத்திர திசை இருக்குங்கிறது தான் நாங்க இங்க கதைக்கிறோம். சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற ஒரு துணிக்கைக்கு உந்தத்து சம்பந்தமாக கதைப்போமாக இருந்தால் அந்த உந்தத்தை வேறொரு டெபினிஷன்ல சொல்றோம். அப்போ அதை கோண உந்தம் நாங்க சொன்னோம்னு சொன்னா அப்போ கோண உந்தம் சொல்றது சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற ஒரு துணிக்கட உந்தத்தை தான் கதைக்கிறேன். கோண உந்தத்துல டெபினிஷன் வேறு டெபினிஷன்ல இருந்துதான் நான் சுழற்சி இயக்கத்துக்குரிய சுழலும் பொருளுக்குரிய ஒரு உந்தத்தை பத்தி கதைக்க போறேன். கோண உந்தம் யாருக்கு இருக்கு கேட்டா எல்லா இயங்குகின்ற ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்றுகின்ற துணிக்கைகளுக்கு கூட கோண உந்தம் இருப்பதாகும். அப்ப கோண உந்தத்துல டெபினிஷன் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதிக்கொள்ளுங்க. ஓர் அச்சு பற்றி ஏக பரிமாண உந்தத்தின் ஓர் அச்சு பற்றி ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் ஒரு அச்சு பற்றி ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் கோண உந்தம் எனப்படும். சொல்லுங்க, திரும்ப ரீகனெக்ட் ஆகுங்க. ஒரு அச்சு பற்றி ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் கோண உந்தம் எனப்படும். கோண உந்தம் எனப்படும். ஒரு அச்சு பற்றி ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் கோண உந்தம் எனப்படும். அப்ப டெபினிஷன்ல இருந்துதான் நாம விளக்கங்களை கதைக்க போறோம். அப்ப ஒரு அச்சு பற்றி ஏக பரிமாண உந்தம் யாருக்கு இருக்கு? அசைற பொருளுக்குத்தான் ஏக பரிமாண உந்தம் இருக்கு இல்லையா? யாருக்கு இருக்கு ஏக பரிமாண உந்தம்? அசைற பொருளுக்குத்தான் இருக்கு. அப்ப அசைற பொருளுக்கு ஏக பரிமாண உந்தம் ஒன்று இருக்கிறதால அசைற ஒரு பொருளுக்கு ஏக பரிமாண உந்தம் ஒன்று இருக்கிறதால அதுல திருப்பம் தான் ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் சொல்றதால அவரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல டெபினிஷன் படி என்ன சொல்லுதுண்டா, கோண உந்தத்துக்கு ஒரு வாய்ப்பாடு செல்லுது. எம் திணிவுடைய ஒரு துணிக்கை உண்டு. நிறைய பார்த்துக்கொள்ளுங்க. எம் திணிவுடைய ஒரு துணிக்கை உண்டு.
வி கதிர போகுது சொல்றாரு. வி கதிர போகுது, வி கதிர இப்படி போகுது. அப்ப இதுல அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் சொல்றது ஒரு அச்சு எடுத்துக்கொள்றேன். அச்சொன்று எடுத்து சொன்ன அது தாக்கக்கூடிய இந்த உந்தத்துல தாக்கக்கூடிய இது இல்லையா, இந்த திசையில உந்தத்துல தாக்கக்கூடிய இது. இந்த அச்சு பற்றி ஒரு புள்ளி ஒன்று எடுத்துக்கொள்றோம் பிள்ளைகள். இந்த புள்ளி பற்றி இது ஓண்ட அச்சு பற்றி இவருக்குள்ள செங்குத்து தூரம் வந்து R தூரத்துல போறாரு. அப்ப கோண உந்தம் எப்பொழுதும் ஒரு அச்சு பற்றி கதைக்கப்படணும். அந்த அச்சை நான் ஓண்டு செல்றேன். தளத்துக்கு செங்குத்தாக செல்லுகின்ற ஒரு அச்சு பற்றி இந்த ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பத்துக்கு பேர் தான் கோண உந்தம். தலையங்கத்துல பிரேக்கெட்டுக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கோண உந்தத்துல குறியீடு வந்து எல். இங்க அங்க ஏக பரிமாண உந்தத்தை நாங்க பீண்டு சொன்ன மாதிரி கோண உந்தத்தை எல்லுன்னு எழுத்தால குறிக்கிறேன். அப்ப எல் ஓ பற்றிய கோண உந்தம், எல் ஓண்டு செல்றது ஓ பற்றிய கோண உந்தம் யாருக்கு சமன் அளிக்குமா அப்படின்னு சொன்னா ஏக பரிமாண உந்தம் என்ன எம்பி. அது திருப்பம். திருப்பம்டா என்ன, உந்தத்துக்கும் அச்சுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்துக்கு பெருக்கினா அதை செல்ற திருப்பம் செல்ற இல்லையா. திரிவுற திருப்பம், விசேட திருப்பம், உந்தத்திர திருப்பம் சொல்றது எப்பொழுதும் தரப்பட்ட அச்சிலிருந்து செங்குத்து தூரத்தால பெருக்கிறதுக்கு பேரு திருப்பம் சொல்றது. அப்ப கோண உந்தத்திர டெபினிஷன் படி ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் தான் கோண உந்தம்டா. இதான பிள்ளைகள் கோண உந்தம். யாருக்கு? சுழல்ற பொருளுக்கா அசைகிற பொருளுக்கா? அசைகிற பொருளுக்கு. அப்ப ஒரு அசைகிற பொருளுக்கு டெபினிஷன் தான் கோண உந்தத்துக்கு தான் டெபினிஷன் தரப்படுது. எங்க டெபினிஷன் கோண உந்தத்துல டெபினிஷன் அசைகிற பொருளுக்கு தான் இருக்கு. ரைட், ஓகே. அப்ப ஒரு பொருள் எம்தினுடைய பொருள் வி கதியோட அசையும் போது அதுல ஏக பரிமாண உந்தம் எம்பி. தரப்பட்ட ஒரு அச்சு பற்றி அதுல திருப்பம் வந்து எம்பி இன்டு ஆர். அதான் கோண உந்தம் சொல்லப்படுகிறது. அதான் கோண உந்தம் சொல்லப்படுகிறது. சுழல்ற பொருளுக்கு கோண உந்தம் இருக்கு கட்டாயம். அசைகிற பொருளுக்கு கோண உந்தம் டெபினிஷன் செல்லுதுண்டா கோண உந்தத்துல அலக செல்லுங்க. அலகு கிலோகிராம், ms-1 இங்க ஆர் இன்டு மீட்டர். சோ அலகு என்ன பிள்ளை? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1. கிலோகிராம் சிம்பிள் கே இல்லையா. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1. கோண உந்தத்துல அலகு அடிக்க இருக்கிற பிள்ளைகள் மாடல் எக்ஸாம் பேப்பர்ல. ரைட். அலகு. கோண உந்தம் ஒரு காவிக்கணியம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்பதான் பிரச்சனை வரும். கோண உந்தம் ஒரு காவிக்கணியம். காவிக்கணியம் இடஞ்சுழி வலஞ்சுழி இந்த செல்றையா என்று பார்த்தா இல்ல. நாங்க கதைப்போம். கோண உந்தம் ஒரு காவிக்கணியம். கோண உந்தம் ஒரு காவிக்கணியம். இது நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றுகின்ற ஒரு துணிக்கிட கோண உந்தத்திர வாய்ப்பாடு. நேர்கோட்டு இயக்கத்தில ஆற்றுகின்ற ஒரு கோண உந்தத்திர வாய்ப்பாடு இதான். இப்ப இந்த வாய்ப்பாட்டில இருந்து சுழலும் பொருள்ற கோண உந்தத்துக்குரிய வாய்ப்பாடு நாங்க உயிர்த்தறியணும். அப்ப கோண உந்தம் யாருக்கு இருக்கி? ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்ற ஒரு துணிக்கைக்கும் ஒரு அச்சு பற்றி கோண உந்தம் இருக்க போகுது. நல்ல வழங்கி கொள்ளணும். ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்றுகின்ற துணிக்கைக்கும் ஒரு அச்சு பற்றி கோண உந்தம் இருக்கி இருக்கி. எஸ், எம் இன்டு வி mv/r ஏக பரிமாண உந்தத்துல திருப்பம். சுழல்ற பொருளுக்கு எப்பொழுதும் கோண உந்தம் இருந்தே ஆகணும் இல்லையா. ஓகே, அது நீங்க டிரெக்டாகவே நிறுவலாம். எப்படின்னா இந்த வாய்ப்பாட்டின் மூலமாகத்தான் நிறுவ செல்லுவாங்க. அப்ப கீழுக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. சுழலும் பொருளின் கோண உந்தமானது, சுழலும் பொருளின் கோண உந்தமானது செல்லுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக் சும்மாவே செல்வீங்க. அசைற துணிக்கிட கோண உந்த ஏக பரிமாண உந்த m இன்டு வீண்டா. சுழலும் பொருளின் கோண உந்தமானது L = m வாரோட I v வாரோட ஒமேகா இல்லையா பிள்ளையர்.
I ஒமேகா என்பதால் தரப்படும். சுழலும் பொருள் ஒன்றின் கோண உந்தமானது L சமன் I ஒமேகா என்பதால் தரப்படும். L சமன் I ஒமேகா என்பதால் தரப்படும். I ஒமேகா என்பதால் தரப்படும். சுழலும் பொருளின் கோண உந்தமானது L சமன் I ஒமேகா என்பதால் தரப்படும். உந்தத்தின் திசை கோண உந்தத்தின கோண உந்தத்தின் திசை கோணவகத்தின் திசையில் காணப்படும். கோணவேகத்தின் திசையில் காணப்படும். அங்க வேகத்திர திசையில ஏக பரிமாண உந்தத்திர திசைண்டா கோண உந்தத்திர திசை எங்க இருக்கின்றா கோணவேகத்தின் திசையில் காணப்படும். கோண உந்தத்தின் திசை கோணவேகத்தின் திசையில் காணப்படும். இப்ப கோணவேகத்திர திசை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா வலஞ்சொல்லி இடஞ்சொல்லி கேட்டா பிசிக்ஸ்ல வலஞ்சொல்லி இடஞ்சொல்லிங்கிறது ஒரு திசைல பிள்ளைகள் திசைன்னு சொல்றது ஒரு பெர்டிகுலராக இருக்கணும். இப்ப நோமலாக அச்சு மாறினாலும் திசை மாறுதுன்னு சொல்றோம் நாம. பட் ஒரு தட்டு வலஞ்சொல்லியாக சுழலுது என்று உங்கள்ட்ட ஒரு ஆள் சொன்னா தட்டு வலஞ்சொல்லியாக சுழலுது என்று சொன்னா நீங்க எப்படி எடுக்கலாம்? வலஞ்சொல்லி திசைனா எப்படியும் எடுக்கலாம். இப்படி தட்டொண்டு கிடையாக இப்படி இருந்து இந்த அச்சு பற்றி இப்படி சுழன்றாலும் இதுவும் வலஞ்சொல்லி தானே பிள்ளைகள், இதுவும் வலஞ்சொல்லி தானே. இப்படி சுத்துறதும் எடுக்கலாம். நீங்க இன்னொரு ஒரு தட்டு வலஞ்சொலியாக சுத்துதுன்னு சொன்னா நீங்க இப்படி எடுத்து போட்டு இப்ப இது இப்படி சுத்துதுன்னு சொன்னாலும் வலஞ்சொலி தானே இல்லையா? இப்படி சுத்துதுன்றாலும் வலஞ்சொலி தானே. அதே மாதிரி இந்த அச்சு பற்றி இப்படி இருந்து போட்டு இது இப்படி சுத்துதுன்றாலும் வலஞ்சொலி தானே. சோ வலஞ்சொலி இடஞ்சொலின்னு சொன்னா ஒரு வலஞ்சொலிக்கே 3 டிரெக்ஷன் நான் கூறலாம். பட் திசைன்னு சொன்னா பெர்டிகுலரானது, ஒரே ஒரு திசை தான் இருக்கணும். இப்படி வலஞ்சொலி சொன்னா 3 வடிவத்தை 3 முறையை நாம் விளங்கி எடுக்கலாம் சொன்னா அப்ப அதுக்கு பேர் திசை இல்லை. அப்ப பொதுவாக நாங்க ஈஸியா கணக்கை செய்யறதுக்காக வேண்டி வலஞ்சொலி திசை இடஞ்சொலி திசை இருந்தாலும் பிசிக்ஸ்ல தியரிட்டிக்கலாக வலஞ்சொலி இடஞ்சொலிங்கிறது பிசிக்ஸ்ல திசைகளாக கருதப்படுறதில்ல. அப்ப ஒரு கோண உந்தத்திர திசை எது அல்லது இந்த கோண வேகத்திர திசை எது கோண உந்தத்திர திசை எதுன்னு பாக்குறதுக்கு நான் என்ன செய்யறேன்னு செல்லக்குள்ள வலக்கை உள்ளங்கை விதியில இருந்து பாக்குறக்குள்ள இன்னைக்கு உங்களோட வலக்கை விதியைத்தான் எடுக்கிறேன். அப்ப வலக்கை உள்ளங்கை விதியில இருந்துதான் நாங்க கோண உந்தத்திர திசையை பார்க்கிறோம். எல்லாத வலக்கையை நீங்க என்ன செய்யுங்க செல்லக்குள்ள உங்களோட பெருவிரல் இருக்குத்தானே, பெருவிரலை இப்படி நிமிர்ந்ததாகவும் மற்ற 4 விரல்களை இப்படி வட்டமாகவும் அடிச்சீங்கன்னு சொன்னா இப்ப இந்த 4 விரல்கள் திசைகளும் உங்களோட நகர்ந்த அம்புக்குறி சுழல்ற திசைன்னு சொன்னா இந்த உங்களோட 4 விரல்களும் சுழல்ற திசையில நீங்க பிடிக்கும் போது பெருவிரல் திசை எப்பொழுதும் என்னத்தை தரும் என்று சொன்னா கோண வேகத்திர திசையை தரும். அப்ப கீழுக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கோண வேகத்தின் திசையானது கோண வேகத்தின் திசைதான் கோண உந்தத்திர திசை. சோ கோண வேகத்தின் திசையானது வலக்கை உள்ளங்கை விதியிலிருந்து துணியப்படும். கோண வேகத்தின் திசையானது வலக்கை உள்ளங்கை விதியிலிருந்து துணியப்படும். வலக்கை உள்ளங்கை விதியிலிருந்து துணியப்படும். வலக்கை உள்ளங்கை விதியிலிருந்து துணியப்படும். கோண வேகத்தின் திசையானது வலக்கை உள்ளங்கை விதியிலிருந்து துணியப்படும். அதன் வலக்கை உள்ளங்கை விதி என்று சொல்லி பார்த்தோம் சொன்னப்பலே ஒவ்வொன்றை நாங்க பார்ப்போம். வலக்கை உள்ளங்கை விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி பாக்குற வலக்கை உள்ளங்கை விதியை இப்ப கொஞ்சம் கவனிங்க இல்லையா? வலக்கை உள்ளங்கை விதியை கொஞ்சம் பாக்குறதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லக்குள்ள இப்ப ஒரு தட்டொண்டு உங்கள்கிட்ட எப்படி தாராருன்னு செல்லக்குள்ள ஒரு தட்டொண்டு எப்படி சுத்துதுன்னு செல்லக்குள்ள நிறைய பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு தட்டொண்டு தரப்படுது உங்களுக்கு. இந்த தட்டு தண்ட அச்சு பற்றி இப்படி சுத்துறாரு. இதுதான் அச்சு. தட்டொண்டு உங்களுக்கு தரப்படுது பிள்ளைகள். இந்த தட்டு என்ன செய்யறாருன்னு சொல்லக்குள்ள இப்படி சுத்துதுன்னு சொல்றாரு.
இப்ப கோணவகத்துல திசை எது என்று கேட்டா நீங்க என்ன செய்யணும்? எல்லாரும் உங்களோட வலக்கை விதியை வலக்கை எடுக்கணும். வலக்கை எடுத்துட்டீங்களா? இப்படி மடிச்சு வச்சுட்டீங்களா? உங்களோட வலக்கைய இப்படி மடிச்சு வைங்க. எல்லாரும் இப்படி வச்சு போட்டு இத சுத்துற திசையில வைங்க. சுத்துற திசையில உங்களோட பேரு வருது. இப்படிலாம் சுத்து, இப்படி சுத்து பாருங்க. சரியா? இப்படித்தானே சுத்துது தட்டு. இப்படி சுத்து, இந்த தளத்துல நான் சுத்துது. அப்ப பெருவரல் எங்கள பக்கம் இருக்கும். எப்பொழுதும் அச்சின் வழியே கிடக்கும். பெருவரல் அச்சின் வழியே கிடக்கும். அப்ப அச்சின் வழியே கிடக்குதுன்னு சொன்னா ஒமேகா டிரெக்ஷன் எங்களை இங்க பாருங்க, இப்படி கிடக்குதுண்டா இப்படி போகுது பெருவரல் டிரெக்ஷன். சோ இந்த டிரெக்ஷன் தான் ஒமேகா. ரைட்? இப்ப அந்த தட்டை நான் இப்படி எடுத்துக்கொள்றேன். பாருங்க, இதே தட்டு இப்படி சுத்துது, இப்படி சுத்துதுன்னு எடுத்துக்கொள்வோம். இதான் அச்சு. இந்த அச்சு பற்றி இந்த தட்டு இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி சுத்துது? இப்படி சுத்துது பாருங்க. இப்படி சுத்துதா இல்லையா? இப்படி சுத்தும் போது பெருவரல் எங்க போகுது? மேல் நோக்கி போகுது. அப்ப மேல் நோக்கி போனா ஒமேகாட டிரெக்ஷன் எதுன்னு கேட்டா இதுதான் ஒமேகா. ரைட்? அப்ப வலக்கை உள்ளங்கை விதியிலிருந்து துணியப்படும் திசைன்னா வலக்கை உள்ளங்கை விதியோட கான்செப்ட் என்னன்னு கேட்டா இதைத்தான் நீங்க சொல்ற. என்ன? பெருவிரலானது மற்ற 4 விரல்களுக்கும் செங்குத்தாக பிடிக்கப்படும் போது வலக்கை உள்ளங்கை விதி. சும்மா பிரேக்கெட்டுக்கு எழுதிக்கொள்ளுங்க, தேவையில்லை. பட் உங்களுக்கு காண்டப்புலத்துல கட்டாயம் தேவை, எழுத வேண்டி வரும். அப்ப வலக்கை உள்ளங்கை விதி என்று சொல்லி போட்டு எழுதிக்கொள்ளுங்க. பெருவிரலானது மற்ற 4 விரல்களுக்கு செங்குத்தாக பிடிக்கப்படும் போது மற்ற 4 விரல்களுக்கு செங்குத்தாக பிடிக்கப்படும் போது அந்நான்கு விரல்களும் சுழலும் திசையில் மடிக்கப்பட்டால் இப்படி சுழல்ற திசையில நாங்க வச்சு மடிச்சோம்டா பெருவரலின் திசையானது 4 விரல்களும் சுழலும் திசையில் மடிக்கப்பட்டால் பெருவரலின் திசையானது கோண உந்தத்தின் திசையை அல்லது கோண வேகத்தின் திசையை தரும். கோண உந்தத்தின் திசை அல்லது கோண வேகத்தின் திசையை தரும். இப்படி நாங்க வைக்கோம் இல்லையா? இப்படி பார்க்கக்குள்ள கோண உந்தத்திர திசை என்ன செல்லுது என்று சொன்னா இதைத்தான் நாங்க கோண உந்தத்திர திசைன்னு சொல்றோம். இந்த திசை சுழல்ற திசையில இருக்கக்குள்ள பெருவரல்ற திசை கோண உந்தத்திர திசையாக இருக்கும். அப்ப இங்க கோண உந்தத்திர திசை இப்படி இருக்கும். இப்ப நான் இப்படி உங்களுக்கு ஒரு தட்டொண்டு தாரன் இந்த தளத்துல இப்ப ஒரு தளம் இப்படி சுத்துதுண்டா இது அச்சு. இந்த தட்டு இப்படி சுத்துதுன்னு சொன்னா கோண உந்தத்திர திசை எப்படி இருக்க போகுது பாருங்க. கோணம் இப்படி சுத்துதுண்டா அச்சு எப்படி போகுது பிள்ளைகள்? தளத்திற்கு செங்குத்தாக. ஒமேகாட டிரெக்ஷன் எங்க எப்படி இருக்க போகுது? தளத்திற்கு செங்குத்தாக. உள்நோக்கியா வெளிநோக்கியா? இது தளம். இப்படி சுத்துதுன்னு சொன்னா பாருங்க, இப்படித்தானே உள்ளுக்கு தானே போகுது. சோ தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி போகுதா இல்லையா? அப்ப எப்பொழுதும் கோண உந்தத்திர திசை அச்சிர டிரெக்ஷன்ல கிடக்க இல்லையா? அச்சிர டிரெக்ஷன்ல கிடக்கும். அதுல வலம் நோக்கியா, இடம் நோக்கியா, மேல் நோக்கியா, கீழ் நோக்கியா, தளத்துக்கு செங்குத்தா உள் நோக்கியா, வெளி நோக்கியாங்கிறத சுழல்ற டிரெக்ஷன் பொறுத்து. சோ இப்படி சுத்தினா பாருங்க, இப்ப இப்படி ஒரு தட்டு சுத்துதுன்னு சொன்னா இப்ப கோண உந்தத்திர ஒமேகாட டிரெக்ஷன் என்னன்னு கேட்டா என்ன இருக்கு? இப்படி வச்சு பாத்தீங்கன்னு சரி இப்படித்தானே சுத்துது.
சோ வெளி நோக்கி வருது இல்லையா? அப்ப இப்ப ஒமேகாட டிரெக்ஷன் வரைக்க போகுது. டிரெக்ஷன் தளத்திற்கு செங்குத்தாக வெளி நோக்கி, தளத்திற்கு செங்குத்தாக வெளி நோக்கி. ஹலோ, சொல்லுங்க. அப்ப தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி, தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி, தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கி, இது வலம் நோக்கி, இது மேல் நோக்கி. அப்ப கோணவகங்கிற டிரெக்ஷன்கள் இப்படித்தான் வருது. அப்ப கோணவகத்துல டிரெக்ஷன்ல தான் கோண உந்தத்தின் டிரெக்ஷன் இருக்கும். சரியா? ஓகே, எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதிக்கொள்ளுங்க. என்ன சொல்லுதுண்டா, எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, ஆரம்பத்துல ஒரு தட்டு ஒன்று இப்படி இருக்கு, சுத்துது, இப்படி சுத்துது. T7 நோட்ல இப்படி இருக்கு, இந்த தட்டு இப்படி சுத்துது. T7 நோட்ல இப்படி சுத்துது, இது T7 நோட்ல. இப்ப இந்த தட்டை என்ன செய்யறாரு, இந்த செல்லுக்குள்ள ஒரு கோணத்தினூடாக கழிக்கார், இப்படி கழிக்கார் பிள்ளைகள். இந்த தட்டை இப்படி கழிக்கார், இந்த தட்டை இப்படி கழிக்கார். T7 T நேரத்துல 2 செகண்டுக்கு பிறகு 2 செகண்ட்ல இப்படி கழிக்கார். இந்த தட்டை இப்படி இருந்த தட்டை இப்படி கழிக்கார். எத்தனை பாகங்களால கழிக்கார் இந்த செல்லுக்குள்ள? 60 பாகைக்குள்ளால கழிக்கார். சரியாக 60 பாகைக்குள்ளால இப்படி கழிக்கார். சரியா? அப்ப ஒரு தட்டு இப்படி சுத்தி கொண்டிருக்கி, அத 2 செகண்டுக்கு பிறகு 2 செகண்ட்ல இப்படி இந்த நிலைக்கு கொண்டு வரார். 2 செகண்ட்ல இப்படி இந்த நிலைக்கு கொண்டு வரார், கழிச்சு கொண்டு 2 செகண்ட்ல 60 பாகை கூட திரும்பியது. இவ்வளவுதான் தரவு. முதலாவது கேள்வி. படத்துக்கு இருங்க, படத்தை கேட்டீங்களா? எழுதிக் கொள்ளுங்க, எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் சடத்துவ திருப்பமுடைய சுழலும் தட்டொன்று
10 ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்தில் சுழன்று கொண்டுள்ளது. ரேடியன் செகண்ட் -1 10 ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்தில் சுழன்று கொண்டுள்ளது. சுழன்று கொண்டுள்ளது. சுழன்று கொண்டுள்ளது. சுழன்று கொண்டுள்ளது. 2 செகண்ட் நேரத்தில் 2 செகண்ட் நேரத்தில் 2 செகண்ட் நேரத்தில் 2 செகண்ட் நேரத்தில் அது 60 பாகை கோணத்தினூடாக திருப்பப்பட்டால் 60 பாகை கோணத்தினூடாக திருப்பப்பட்டால் 60 பாகை கோணத்தினூடாக திருப்பப்பட்டால் முதலாவது கேள்வி, அதன் கோண ஆர்முடுகள் யாது? கோண ஆர்முடுகள் யாது? கோண ஆர்முடுகள் யாது? இரண்டாவது கேள்வி, கோண உந்தம் கோண ஆர்முடுகள் யாது? அதில் தொழிற்படும் முறுக்கம் யாது? அதில் தொழிற்படும் முறுக்கம் யாது? அப்ப என்ன, 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேட் சடத்துவ திருப்பமுடைய சுழலும் தட்டொன்று உருவில் காட்டப்பட்டவாறு சுழன்று கொண்டிருக்கின்றது. உருவில் காட்டப்பட்டவாறு 10 ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றது. அது 2 செகண்ட் நேரத்தில் 60 பாகை கோணத்தினூடாக சுழற்றப்பட்டால் ஒன்று அதன் கோண ஆர்முடுகள் யாது? அதன் தொழிற்படும் முறுக்கம் யாது? அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுது என்று சொன்னா, தட்டு சுழல்ற திசை இப்படி இருக்கும், இங்க இப்படி இருக்கிறதால உங்களுக்கு நல்லா விளங்குது. இப்படித்தான் கோண வேகம் இருக்கும். அப்ப ஒமேகா நோட்ற டிரெக்ஷன் இப்படி இருக்கக்குள்ள இங்க டிரெக்ஷன் மாறுதுண்டா ஆட்டோமேட்டிக்காக கோண வேகம் மாறுது. பட் பருமன் மாறல, திசைதான் மாறுது. அப்ப ஒமேகா நோட்டும் 10 ரேடியன் செகண்ட் -1 தான். அதே கோண வேகத்தோட சுத்துது, டிரெக்ஷன் மாறினத்தால காவிக்கணியம் இல்லையா? அதனால நாங்க சொல்றோம் இப்ப ஒமேகா மாறி இருக்குன்னு சொல்றோம், பருமன் மாறல. காவிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லி தந்தேன், ஒரு சம பருமன் ஒரு தீட்டா கோணத்தினூடாக மாற்றம் கொண்டு வரும் போது அதுல மாற்றம் எப்பொழுதும் 2 ஒமேகா சைன் தீட்டா பை 2 படிச்சிருக்கோம் இல்லையா? 2 பீங்கிற ஒரு காவி இங்கால போகக்குள்ள அது ஒரு குறித்த கோணத்தினூடாக திசை திருப்பப்பட்டால் தீட்டா கோணத்துக்கூடாக மாற்றம் என்னென்று கேட்டா 2p sin theta by 2 நான் பார்க்கலையா? அதான் இங்க யூஸ் பண்ற வளமையாக. அப்ப வேக மாற்றம் என்னென்று கண்டுபிடிச்சா, ஃபர்ஸ்டுக்கு வேக மாற்றம், கோண வேக மாற்றத்தை நாம காணணும். கோண வேக மாற்றம் டெல்டா ஒமேகா யாருக்கு சமனா இருக்கும்டா, இங்கல டிரெக்ஷன்ல இருந்தது
இப்படி 60 பாக கோணத்துக்கூடாக திரும்பினத்தால வேக மாற்றத்துல பருமன் 2 ஒமேகா சைன் தீட்டா பை 2 என்று சொல்றது 30 பாகை 60 அரைவாசி. அப்ப வேக மாற்றம் என்ன வருதுன்றா எங்களுக்கு 2 தர 10 சைன் 30 அரை. சோ 2 சுருக்கினா வேக மாற்றம் கூட 10 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 வேக மாற்றம் கூட வருது. அப்ப கோணார் முடுகள் யாது என்று கேட்டா அல்பா எப்பொழுதும் வேக மாற்ற வீதம் தான் அல்பாவா இருக்கிறதால சோ 10/2 5 ms ரேடியன் செகண்ட் மைனஸ் 2 முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். அல்பா தெரிந்ததால டாக் சமன் ஐ அல்பாவை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா டாக் சமன் ஐ அல்பா யூஸ் பண்ணினா ஐயை பொறுத்த வரைக்கும் 2 அல்பா 5 சோ 10 நியூட்டன் மீட்டர் தான் டாக். இப்படி ஒரு வாய்ப்பாடு படிச்சு தந்திருக்கு. காவிகள்ற வித்தியாசம் பருமன் மாறாம திசை மாறும் போதும் காவிகள் மாறும். சோ அந்த சந்தர்ப்பத்துல இந்த மாற்றத்துக்குரிய வாய்ப்பாடு இது. கோண உந்தத்திர வேகம் கோண வேகத்திர திசையில தான் கோண உந்தம் கிடக்கிறதால இந்த கோண உந்த மாற்ற வீதம் முறுக்கத்துக்கு சமன் அடிக்கும் அடிப்படையை வச்சு நாங்க டோக்க காணலாம். உந்த மாற்ற வீதம் விசெண்டா கோண உந்த மாற்ற வீதம் என்ன பிளே டோக் இல்லையா? அப்ப கோண வேக மாற்றத்தை ஃபர்ஸ்டுக்கு நாம கண்டுட்டோம் டிசெண்டா மத்ததெல்லாம் நாம படிச்ச விஷயங்கள் தானே. Okay. Right. அப்ப இப்ப கோண உந்தத்துல திசை பார்த்து தெரியும். சுழல்ற தட்டுற கோண வேகத்துல திசையும் கோண உந்தத்துல திசையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. தலையங்க போடுங்க பிள்ளைகள், சின்ன தலையங்க போடுங்க. கோண உந்த காப்பு தத்துவம். அப்ப உந்த காப்பு தத்துவம் மாதிரி கோண உந்த காப்பு தத்துவமும் இருக்கு. கோண உந்த காப்பு தத்துவம் சொல்லுங்க. கோண உந்த காப்பு தத்துவம். கோண உந்த காப்பு தத்துவம். இப்ப கோண உந்த காப்பு தத்துவம் என்னத்தை சொல்லுதுங்கிறத பார்ப்போம் பிள்ளைகள். ஒரு கோண உந்த காப்பு தத்துவத்தை பத்தி நாம கதைக்கணுமாக இருந்தால் எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறத வழங்கிக் கொள்வோம்.
ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவத்தை சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம் என்ன சொல்ல போறீங்க? புறவிசை தொழிற்படாத போது இல்லையா? புறவிசை தொழிற்படாத போது எப்ப? ஒரு குறித்த திசையில் புறவிசை தொழிற்படாத போது அத்திசையில் உந்தம் காப்படையும். குறித்த திசையில் புறவிசை தொழிற்படாத போது அத்திசையில் உந்தம் காப்படையும். இங்க இதுல குறித்த திசையில் ஓகே புற விசன்ற சொல்வார இடத்த பிள்ளைகள் நீங்க என்ன வரப்போகுது எடுத்துட்டு விசவார இடத்த என்ன வரப்போகுது? முறுக்கம். புற முறுக்கம் தொழிற்படாத போது அத்திசையில் என்ன உந்தம் காப்படையும்? என்ன உந்தம் காப்படையும்? கோண உந்தம் காப்படையும். அவ்வளவுதான். அந்த இந்த சுழற்சி இயக்கத்துக்குரிய விசைக்கு பதிலாக சுழற்சி இயக்கத்துக்குரிய டேர்ம் வேர்ட்ஸ் என்ன? முறுக்கம். உந்தத்துக்கு பதிலாக டேர்ம் வேர்ட்ஸ் என்ன? கோண உந்தம். சோ காப்படை. தட்ஸ் ஆல். சோ எழுதிக்கொள்ளுங்க. குறித்த திசையில் புறமுறுக்கம் தொழிற்படாத போது அத்திசையில் கோண உந்தம் காப்படையும். அதுல இப்படி எழுதலாம். குறித்த திசை தொழிற்படாத போது தொகுதி ஒன்றின் இல்லையா? அடுத்த தொகுதி ஒன்றின் என்று வரணும். தொகுதி ஒன்றின் உந்தம் காப்படையும். தொகுதி ஒன்றின் கோண உந்தம் காப்படையும். குறித்த திசையில் புறமுறுக்கம் தொழிற்படாத போது அத்திசையில் தொகுதி ஒன்றின் கோண உந்தம் காப்படையும். எழுத்த பெருசா எழுதுறப்படா, காது கூர்மையா இருக்கணும், செல்றதுக்கு தான் கவனிக்கணும், எழுதுறத கவனிக்கப்படா. குறித்த திசையில் புறமுறுக்கம் தொழிற்படாத போது அத்திசையில் தொகுதி ஒன்றின் கோண உந்தம் காப்படையும். இது கோண உந்த காப்பு தத்துவம் சொல்றோம். கோண உந்த காப்பு தத்துவம் சொல்றோம். யாருக்கு கோண உந்தம் இருக்கி ஏற்கனவே? அப்ப கோண உந்தம் காப்படைய போகுதுங்கிற விஷயத்தை பத்தி நாம கதைக்க போறோம். அப்ப கோண உந்தம் சம்பந்தமாக நாம சில விளக்கங்களை நாங்க எடுக்கணுமாக இருந்தால் இப்ப உங்களுக்கு விளங்கணும். கோண உந்தத்திர திசையில புறமுறுக்கம் தொழிற்பட போலாது. முறுக்கம் என்னன்னு தெரியும்? டாக். ஒரு பொருள்ல சுழலும் பொருள்ல டோக் கொண்டு தொழிற்படுமாக இருந்தால் என்ன நடக்கும்? அதுல கோணவகம் அதிகரிச்சு கொண்டே இருக்கும் இல்லையா? அல்பா ஒன்று இருக்கும் டோக் கொண்டிருந்தா. அப்ப ஒரு சுழலும் தட்டொண்டு சீரான கோண கதியில சுத்தி கொண்டிருக்குது என்று சொன்ன அர்த்தம் அங்க புறமுறுக்கம் இல்லை. ஒமேகா கதியில் சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னாலே அர்த்தம் புறமுறுக்கம் 0. டாக் இல்லாத ஒரு பொருள் தானே அது. டாக் கொண்டு இருந்திருந்தா என்ன நடக்கும்? அதுல வேகம் கூடிக்கொண்டே போகும். மெது அப்படி சுத்தி முறுக்கம் ஒன்று இருந்தால் அல்பா ஒன்று இருக்கும். கோணவகம் படிப்படியாக கூடிக்கொண்டே போகும். அப்ப சீரான கோணவகத்துல சுழலுகின்ற ஒரு தட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கோணவகம் புறமுறுக்கம் முறுக்கம் ஒன்று இருக்காது. புறம் விச 0 இருந்தா மட்டும்தான் ஆர்முடுகள் 0. அது மாதிரி சீரான கோணக்கதில ஒரு தட்டு சுத்தி கொண்டிருக்கி ஒரு சுழலுகின்ற பொருள் சுத்தி கொண்டிருக்குதுண்டா அதுல முறுக்கம் புறமுறுக்கம் 0 இருக்கு. விலையில் முறுக்கம் 0 இருக்கு. முறுக்கம் இருந்தாதான் சுழலும். பட் சீரான கதின்னு சொன்னா சமனும் எதிர்மான முறுக்கம் ஒன்று இருக்கிறதால அங்க நாங்க என்ன செய்யறோம்? புறமுறுக்கம் இல்லாமக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தட்டுகளை சம்பந்தமாகத்தான் சில விளக்கங்களை கதைக்க போறோம். அதுக்கு பிறகு இதுல பிரயோகங்களாக மோதுகின்ற பொருட்கள், இங்கே மோதலும் சேரலும் தான். ரைட்? மோதல் அண்ட் சேருதல் சம்பந்தமாக கதைக்கிறது தான் இங்கே. கூடுதலாக பாஸ் பேப்பர்ல என்ன நடந்திருக்குன்னா கோண உந்த காப்பு தத்துவம் சம்பந்தமாகவே கேள்விகள் வந்திருக்கு. அதிகமான கேள்விகள் கோண உந்த காப்பு தத்துவமாக வந்திருக்கு.
பாஸ் பேப்பர்ல இல்லாத கேள்விகளை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்விச்சு போட்டு அதுக்கு பிறகு மற்ற கேள்விகளை பார்ப்போம் இல்லையா? ஓகே, நான் பாஸ் பேப்பர்ல இல்லாத கேள்விகளை ஃபர்ஸ்ட்டுக்கு வழங்கப்படுத்த போறோம் உங்களுக்கு. ஏண்டா இந்த கேள்விகள் தான் எக்ஸாமுக்கு அடுத்த ஜெனரேஷன், இப்ப அடுத்த பகுதியாக உங்களுக்கு வரப்போற கேள்விகள் இதுதான் தான் வராத கேள்விகள். அப்ப சின்னதாக ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. படத்தை கீறிக்கொள்ளுங்க. படத்தை கீறிக்கொள்ளுங்க. ரைட். எழுதிக்கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க. கேபிட்டல் என் திணிவும் கேபிட்டல் என் திணிவும் கேபிட்டல் என் நீளமும் உடைய கேபிட்டல் என் நீளமும் உடைய கேபிட்டல் என் திணிவும் கேபிட்டல் என் நீளமும் உடைய சீரான கோள் ஒன்று அதன் ஒரு முனையில் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு முனையில் பிணைக்கப்பட்டுள்ளது. பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க பிளேன். I சமன் 1/3 ml². ஒரு கோளொன்று ஒரு முனையில பிணைக்கப்பட்ட அதுல சடத்துவ திருப்பம் I சமன் 1/3 ml². ஒரு முனையில் பிணைக்கப்பட்டுள்ளது. I சமன் 1/3 ml². ஓகே, ஸ்மால் m திணிவுடைய துணிக்கை ஒன்று v கிடைவேகத்துடன் சென்று கோளின் மையத்தில் மோதி அதே வேகத்துடன் பின்னுதைக்கின்றது. இம்மோதல் காரணமாக கோள் பெறும் கோண வேகம் யாது? இம்மோதல் காரணமாக கோள் பெறும் கோண வேகம் யாது? இம்மோதல் காரணமாக கோள் பெறும் கோண வேகம் யாது?
முதல் காரணமாக கோள் பெறும் கோண வேகம் யாது? இப்ப நாங்க பார்க்க போற விஷயத்தை பார்த்துக்கொள்வோம். இப்ப என்ன நடக்க போகுது? ஒரு கோள் ஒன்றைக்கு ஒரு கோள் ஒன்றுல இப்படி கோள் ஒன்று நிலைக்குத்தாக தொங்குது. இது என் திணிவுடையது கிடையாக வந்து நிக்கி. இப்ப கோல்ல தொழிற்பற முறுக்கம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏனென்றா நிறை இருந்தாலும் கூட சரியாக நிறை இதுக்குள்ளால போறதால அந்த மோதுற கணத்துல முறுக்கம் இருக்கா இல்ல. கோளுக்கு முறுக்கம் இருக்கா? சரியாக தாக்க கோட்டுக்குள்ளால போறதால எம்ஜிஆல ஒரு முறுக்கம் ஒன்று இருக்காது. இப்ப இவர் ஏக பரிமாண கதையோட வாராரு. அப்ப மோதிரத்துக்கு சற்று முன் நிலைமை என்னென்று கேட்டா பிள்ளைகள், மோதுவதற்கு சற்று முன் நிலைமை என்னென்று கேட்டா, இவர் எம் திணிவுடைய இந்த கோள் வந்து திணிவு வந்து வி கதியோட விரத்தை வந்து மோத போறாரு. விடத்தை வந்து மோத போறாரு. மோதினத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னா, மோதுவதற்கு சற்று முன் இது நிலைமை. மோதுவதற்கு சற்று முன் இல்லையா? மோதுவதற்கு சற்று முன். மோதின உடனே என்ன நடக்கும் கேட்டா, சற்று பின்னா உடனே அந்த கணத்துல கூட முறுக்கம் இருக்காது. இப்ப வெறும் இப்படி மோதுற கணத்துல இவருக்கு இங்கல பக்கம் பட்டு இங்கல வி கதியோட தெரிக்காரு. இவர் இங்கல ஒமேகாவோட எங்க போறார். ஏங்கினத்துக்கு பிறகுதான் அங்கல முறுக்கம் எல்லாம் வரும். அந்த மோதின உடனே முறுக்கம் வரலையே பிள்ளைய. மோதின கணத்திலே என்ன நடக்கும்? இப்படித்தான் இருந்து இந்த ஒமேகா பெற்றதுக்கு பிறகுதான் அங்கள் அசைய தொடங்குவார். அப்ப ஒரு பொருளுக்கு வேகம் ஒன்று கிடைச்சாதான் அங்கள் அசைய தொடங்கும். அப்ப எனக்கு இந்த வேகம் தான் கேட்டதால இப்ப கோண உந்தம் இவர முறுக்கம் என்னன்னு கேட்டா 0. இதுக்கு பிறகு பெற்றதுக்கு பிறகுதான் அங்கள் அசைய போறாரு. அப்ப சற்று முன் சற்று பின், மோதுவதற்கு சற்று முன் இந்த நிலைமைண்டா மோதிய சற்று பின், மோதிய சற்று பின் இந்த நிலைமை. இப்ப கோண உந்த காப்புத்தத்தை யூஸ் பண்ண போறோம். நான் கோண உந்த காப்புத்தத்தை யூஸ் பண்ணின நோக்கம் என்னன்னு கேட்டா, இவருக்கு எந்த முறுக்கமும் இல்லை. தொகுதி இது சீரான கதியோட இயங்கிறதால இவருக்கு முறுக்கம் இல்லை. பட் வேக பரிமாண இயக்கத்தை இயக்கிறதால இவருக்கு முறுக்கம் இல்லை. இவர் சுழல்றார். பட் இப்படி நிறைக்குத்தா கிடக்கிறதால இவருக்கு முறுக்கம் இல்லை. என்னன்னா இவர எம்ஜி இப்படித்தான் கிடக்க போகுது. எம்ஜி தாக்க கோட்டுக்குள்ளால போறதால டாக் 0. மோதின உடனேயும் அதுக்கு வேகம் ஒன்று கெட்டதுக்கு பிறகுதான் அங்கள் அவர் இயங்க போறாரு. அதன் காட்டிலும் அவருக்கு முறுக்கம் இப்படி தண்டிக்க போகுது. சோ முறுக்கம் இல்லை. எப்பொழுதும் ஒரு அச்சு பற்றி தான் கோண உந்தம் எடுக்கணும். அப்ப எந்த அச்சு பற்றி? பிணைக்கப்பட்ட அச்சு பற்றி தான் கோண உந்தம் எடுக்க போறோம். அப்ப பிணைப்பு பற்றி கோண உந்த காப்பு தத்துவப்படி கோண உந்த காப்பு தத்துவப்படி யாராருக்கு கோண உந்தம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இவர் இப்ப ஆரம்பத்துல இவர கோண உந்தம் 0 ஓய்வுல கிடக்காரு. கோல் நிலைக்குத்தா சும்மா கிடக்காரு. மோதிரத்துக்கு முதல் இவர் சும்மா கிடந்து சுழன்று கிடந்தே அல்ல, நிலைக்குத்தா கிடந்து. சோ இவர் ஒமேகா 0. பட் இவர் இயங்கி கொண்டிருக்காரு. நான் உங்களுக்கு சொன்னேன், இயங்குற பொருளுக்கும் ஒரு அச்சு பற்றி கோண உந்தம் இருக்கின்ற அதை எடுக்கத்தான் வேணும். சோ இப்போ கோண உந்தம் இவருக்கு இருக்க இல்லையா? ஒரு அசைகிற திணிவுக்கு கோண உந்தம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா, அந்த கோண உந்தத்துல பருமன் இப்பதான் டெபினிஷன்ல பார்த்தோம், ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம். அப்ப ஏக பரிமாண உந்தம் என்ன? m×v. இதான் ஏக பரிமாண உந்தம். திருப்பம் சுழல்ற அச்சில இருந்து அவர் செங்குத்து தூரம், இவ்வளவு செங்குத்து தூரம் இல்லையா? எவ்வளவு? எல்லா L/2 L/2. அப்ப கோண உந்த காப்பு தத்துவப்படி இவருக்கு ஆரம்பத்துல கோண உந்தம் இருக்க இல்லையா? இருக்கு. எங்கள டிரெக்ஷன்ல இருக்கு. அம்புக்குரிய பாருங்க, இப்படி இருக்கு. இந்த சுழி, இந்த கோணம் பற்றி இப்படி இந்த சுழில தான் இருக்கு.
இப்படி இயங்குது இல்லையா? இப்படி இயங்குது பாருங்க, இந்த திசையில இயங்குது. அப்ப இப்படி இந்த திசையில இருக்கு. இப்ப வேறுக்கு இருக்கா? இல்ல. இப்ப ஆரம்ப கோண உந்தம் இது மட்டும்தானே. அப்ப அசைகிற பொருளுக்கும் கோண உந்தம் இருக்கும். சோ அந்த கோண உந்தத்தை அந்த அச்சு பற்றி போடணும். போட்டுட்டீங்களா? ஓகே. வேறுக்கு இல்ல. இப்ப மோதினத்துக்கு பிறகு பார்ப்போம். மோதினத்துக்கு பிறகு எங்களை இயங்குது, இங்கல திசையில இயங்குறதால இப்ப கோண உந்தம் என்ன? இவருக்கும் இப்ப கோண உந்தம் இருக்கு, இவர் கோளுக்கும் கோண உந்தம் இருக்கு. திணிவுட கோண உந்தம் என்னன்னு கேட்டா -mv × L/2. அதே கோண உந்தம் தான், பட் அது எதிர் திசையில போறதால மைனஸ் இங்கல பக்கம் இப்படி வருகிறது. அப்ப இதுல சுழி இங்கல பக்கம் இருக்க போகுது. பட் இவர் இங்கல பக்கம் தான் சுத்த போறாரு இல்லையா? இவர் வந்த ஆரம்பத்துல இருந்து இந்த திசையில சுத்த போறாரு. அப்ப இவர கோண உந்தம் என்ன? இவர் சுழற்சி இயக்கம் இருக்கிறதால I⍵, சக I⍵. அப்ப இவர ஏக பரிமாண உந்தம் mv சொன்னா இவர் இங்கல பக்கம் வாரத்தால இவர கோண உந்தம் இப்படி இருக்கு. இப்ப இவர் இங்கல பக்கம் வாரத்தால கோண உந்தம் உள்ளுக்கு இருக்கு. அப்ப மைனஸ் தெரிக்கக்குள்ள. அப்ப ஆரம்ப கோண உந்தம் சமன் இறுதி கோண உந்தம், கோண உந்த தத்துவப்படி. அப்ப இங்க மைனஸ கொண்டாந்து நான் இங்கல தூக்கி கொண்டு போட்டோம்னா பிளஸ் மாறுவாரு. அப்ப மொத்தமாக mvL/2 மைனஸ் தூக்கி கொண்டு கொண்டாந்தா L/2 எல்லா பிரித்தரும் சமன் I வந்து என்ன வரைக்க போகுதுன்னா 1/3 ml². இது ஸ்மால் m, கவனம், இது ஸ்மால் m. பட் இவர திணிவு கேபிட்டல் M தந்திரிக்கம் இல்லையா? கேபிட்டல் M. அப்ப கேபிட்டல் M கேபிட்டல் L² into ஒமேகா. அப்ப எல்லும் எல் வர்க்கமும் வெட்டுப்பட்டுச்சுண்டா இங்க குறுக்கு பெருக்கம் செஞ்சா 3 mv ஓவர் ஸ்மால் mv ஓவர் கேபிட்டல் ml. இதுதான் ஒமேகா வல்லியா. மகள் சொல்லுங்க. நான் அவங்களை ஆட் பண்ணிட்டேன். ரைட்.
எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். இன்னொரு கல் எழுதிக் கொள்ளுங்க. இன்னொரு கல் எழுதிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. கேபிட்டல் என் எல் நீளமுடைய கோல் ஒன்று, கேபிட்டல் என் திரிவும் எல் நீளமுடைய கோல் ஒன்று, கேபிட்டல் எல் நீளமும் கேபிட்டல் எம் திரிவுடைய கோல் ஒன்று அதன் ஒரு முனை பற்றி பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு முனை பற்றி பிணைக்கப்பட்டுள்ளது. ஸ்மால் எம் திணிவுடைய துணிக்கை ஒன்று ஸ்மால் எம் திணிவுடைய துணிக்கை ஒன்று வீவேகத்தில் சென்று அதன் கீழ்முனையில் மோதி அதன் கீழ்முனையில் மோதி அதன் கீழ்முனையில் மோதி அதன் கீழ்முனையில் மோதி ஒட்டிக்கொள்ளுமெனின் மோதி ஒட்டிக்கொள்ளுமெனின் கோலின் கோணவேகம் யாது? கோலின் கோணவேகம் யாது? கோலின் கோணவேகம் யாது?